கண்மணி, புத்தகத்துல அப்படி என்ன சுவாரஸ்யமா படிச்சுக்கிட்டு இருக்க? அதுவா, கற்காலத்துல வாழ்ந்த டைனோசரை பத்தி தான். அப்படியா? எனக்கும் அத பத்தி சொல்லேன் ப்ளீஸ். அப்ப வாங்க, அதுகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா ஜாலி! டைனோசர் டைனோசர். காட்டுக்குள்ள நானும் சுத்தி சுத்தி வாரேன், சிவப்பு ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டுதான். நானும் உன் நண்பன் தான், என்னை கண்டு அஞ்ச வேண்டாம், கூட வந்து ஆடி பாடு நீ. என்னோட பெரிய கால்களாலே எதையும் குதிச்சு குதிச்சு தாண்டுவேன். வளைஞ்சிருக்கும் நீண்ட வாலினாலே ஆட்டி ஆட்டி மகிழ்ந்திடுவேன். டைனோசர் டைனோசர். எரிக்கல் மழை பெஞ்சு அழிஞ்சு மறைஞ்சு போன பெரிய சைஸ் பள்ளி நாங்கதான். இலைத்தழை உண்ணுவோம், மாமிசம் கூட உண்ணுவோம், ஆக மொத்தம் 2 வகைதான். என்னோட உருண்டை கண்களாலே எதையும் கூர்மையாக பார்த்திடுவேன். என்னோட வரலாறு எல்லாம் இன்று உங்களோட பாடங்களிலே. பப்பு, இன்னைக்கு டைனோசர் குட்டியோட சூப்பரா இருந்துச்சுல? ஆமா சிட்டி, குட்டியே இவ்ளோ பெருசுன்னா அப்ப பெரிய டைனோசர் எல்லாம் எப்படி இருக்கும்? உண்மைதான் பப்பு. கண்மணி அக்கா, செடி கொடி சாப்பிடுற சில டைனோசர்லாம் தென்னை மரத்தை விட உயரமா இருக்கும்னு சொன்னாங்க. அம்மாடி, அவ்ளோ உயரமா? அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியா? டைனோசர் குட்டி தான் எந்த வகையை சேர்ந்ததுன்னு பாடிச்சு. நீங்க கண்டிப்பா கவனிச்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல உங்க பதில மறக்காம பதிவு பண்ணுங்க.